கருத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. அதிமுகவில் ஒரு அவசர செயற்குழுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அது அழைப்பு விடுக்கப்பட்டதிலிருந்தே எதற்காக இந்த செயற்குழு, என்ன நடக்க போகிறது, என்ன பேச போறாங்க, கூட்டணியா, கட்சியா, இணைப்பா, அப்படி இப்படின்னு நிறைய ஹேசியங்கள் அதில் தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஏற்கனவே ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டமாக அறிவிக்கப்பட்டு அது ரத்தாகி ஒரு அவசர செயற்குழு அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பல ஹேசியங்களுடைய பின்னணியில் இதை பார்க்கும்போது கேள்விகள் அதிகமாக எழுகிறது. அதிமுக ஒரு அதிரடி முடிவுகள் எடுக்க தயாராகிறதா? தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சியில் பல மாற்றங்கள் செய்யப்பட இருக்கிறதா? அந்த மாற்றங்கள் எல்லாராலும் ஏற்கக்கூடிய மாற்றங்களாக இருக்குமா? இணைப்பு அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்துவதற்கான முயற்சிகள் இந்த செயற்குழுவில் நடக்குமா? அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எழுந்திருக்கிறது. கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி அவர்களும், ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு கண்ணன் அவர்களும் இணைகின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் திரு மணிகண்டன் அவர்களும், அதே போல பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா அவர்களும் நம்மோடு இணைய இருக்கின்றார்கள். நான் திரு கேசிபி அவர்கள்ட்ட என்ன தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த அதிரடிக்கு அதிமுக தயாராகிறது அப்படின்னு சொல்லலாமா, இல்லை ரொம்ப ஓவரா ரீட் பண்றோமா? இது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய முடிவுகளில் உறுதியாக இருப்பதாகத்தான் தெரியுது. அதாவது பாஜக கூட்டணி இல்லைங்கிறதுலையும் கட்சியை ஒருங்கிணைப்பது இல்லை, அவருடைய தலைமையை மட்டும் அவர் தக்க வைத்து கொண்டால் போதும் என்கிற அவருடைய முடிவில் அவர் உறுதியா இருக்கிறாரு. இதுக்கு முன்பு அவர் கூட்டிய மாவட்ட செயலர்கள் கூட்டம் அல்லது தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டம் என்கிற பெயரில் அப்படி ஒரு கூட்டம் நடத்தப்பட்டா இல்ல, அதுக்கு பிறகு அறிவிச்சார் இல்லையா மாவட்ட செயலர்கள் கூட்டம்னு சொல்லிட்டு. அந்த அப்படி ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு அதுல சில முடிவுகள் எடுக்கப்பட்டால் அதுக்கு அந்த லீகல் வேலிடிட்டி இருக்காது. அவர் அடுத்த லீகல் ஃபைட்டுக்கு தயாராகிறாரு அல்லது அடுத்த போராட்டத்துக்கு தயாராகிறாரு. என்ன முடிவு எடுக்க போறாங்க? லீகல் வேலிடிட்டி வர அளவுக்கு இல்ல, என்ன முடிவுகள் எடுத்தாலும் அவர் செயற்குழு என்று ஒரு செயற்குழு கூட்டத்தை கூட்டி அதுல ஒருவேளை அது என்னுடைய யூகம், பாஜகவோடு கூட்டணி எந்த காலத்திலும் இல்லை, அதே போல கட்சியிலிருந்து பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்கள் எந்த காலத்திலையும் கட்சியில சேர்த்தப்பட மாட்டார்கள் என்று பல முடிவுகளை உறுதியாக இறுதியாக அவர் எடுக்கிற பட்சத்துல மேற்கொண்டு யாரேனும் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி பிரச்சனைகள் செய்து அதுல ஏதேனும் பின்னால சட்ட சிக்கல்கள், நீதிமன்ற சிக்கல்கள், இவருடைய தலைமைக்கு ஒரு கேள்விக்குறி, இப்படி எல்லாம் வருகிற பொழுது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு சட்டப்பூர்வமாக ஒரு செயற்குழு கூட்டம், அந்த கூட்டத்தில் எடுக்கிற முடிவு இது எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதர் எடுத்த முடிவு அல்ல, மாவட்ட செயலாளர்கள் என்று சில பேர் கூடி எடுத்த முடிவுகள் அல்ல என்பதற்காகத்தான் அவர் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டுறார். இது ஒன்று. இரண்டாவதாக, இப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்த பொழுது பார்த்தீங்கன்னா 87 இறந்தாரு, 89 அம்மா வெற்றி பெறுகிற கட்சியினுடைய தலைவராக உருவெடுத்தார், 91 ஆட்சி அமைஞ்சது. ஆனா இங்க அம்மா மறைஞ்சது 2016. இப்ப 26 எலெக்ஷன் வந்ததுன்னா 10 வருஷம் ஆகுது, ஒரு டீகேட், ஒரு யுகம். அடுத்து இதுவரைக்கும் 8 ஆண்டுகள் ஆயிருக்குது, 10 தேர்தல்கள் ஆயிருக்குது, எதுலையுமே ஒரு பெரிய வெற்றி என்பது இல்லை. அப்ப அந்த வெற்றியை பெற்றுக் கொடுக்கிற வியூகங்களையோ அல்லது அந்த வாக்குகளை பெறுகிற வல்லமையையோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டிருக்கவில்லை. அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, மேற்கொண்டு இந்த பிரச்சனை வளர்கிற பட்சத்தில் தன்னுடைய தலைமைக்கு அது ஆபத்தாக வரலாம். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பயணிக்கிற ஒரு 6 பேர் முன்னாள் அமைச்சர்கள் இப்படி கட்சி ஒருங்கிணைக்கப்படணும் என்று வலியுறுத்துகிற பொழுது திரு வேலுமணி போன்றவர்கள் கோவையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் பாஜக கூட்டணி வேண்டும் என்று அந்த அழுத்தங்கள் கொடுக்கிற பொழுது ஏதேனும் பாஜக ஒருவேளை பின்புலத்தில் இருந்து சில பிரச்சனைகள் இந்த இயக்கத்துக்குள்ள வரலாம், அதற்கு தன்னுடைய தலைமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் நினைக்கிறார். ஆனா இது எல்லாமே அவருடைய நோக்கம் தலைமையை தக்க வைத்துக் கொள்வதாக இருக்குது. நீங்க வெற்றி பெறுகிற வகையில கட்சி இருந்தா யாருமே அவருடைய தலைமையை கேள்வியே கேட்க மாட்டாங்க. நீங்க என்ன வியூகங்கள் அமைத்து உங்களை தலைமையை தக்க வச்சுக்கிட்டீங்கன்னாலும் கொடுக்க முடியாவிட்டால், இப்ப நீங்க சொல்றதுமே அந்த அவசர செயற்குழுவுல இந்த தீர்மானம் தான் போட போறாங்கன்றது உங்களுடைய யூகம். அவங்க வேற ஏதாவது கட்சியில் நடவடிக்கைகள் கூட எடுக்கலாம் இல்லையா, நமக்கு தெரியாது. இல்ல, என்ன நடவடிக்கைகள் எடுத்தாலும் அது
எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை உறுதிப்படுத்தி கொள்கிற நடவடிக்கையாக, எதிர்காலத்தில் ஏதேனும் சட்ட சிக்கல்கள் வந்தால் தன்னை தற்காத்துக் கொள்கிற நடவடிக்கையாகத்தான் இருக்குமே ஒழிய எந்த விதத்திலும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஆட்சி அமைப்பதற்காகவோ இந்த கட்சியை வலிமைப்படுத்துவதற்காகவோ ஒருங்கிணைப்பு அது மாதிரி எல்லாம் எதுவுமே இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் பெரிய அளவில் எதுவும் தெரியல. அப்போ இதுதான் அவரோட ஸ்ட்ராட்டஜியா இருக்க போகுது அப்படின்னா, இதே செயற்குழுல அந்த கூட்டத்துல இப்போ இணைப்பு விரும்புபவர்களுடைய குரலும் ஒலிக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? அப்போ இல்ல, இணைப்பு விரும்பும் என்றவர்களிடத்துல எடப்பாடி பழனிசாமி தனியாக சில கருத்துக்களை பேசியிருக்கார். அவர்களிடத்துல சொன்னது என்னன்னா, பாஜக கூட்டணி வேண்டாம் என்று உங்களோடு எல்லாம் கலந்து பேசி நாம் ஒன்றாகத்தான் முடிவெடுத்தோம். அதே போல ஓபிஎஸ் கட்சி விட்டு நீக்கணும், சசிகலாவை கட்சி விட்டு நீக்கணுங்கிறதையும் நாம் ஒன்றாகத்தான் பேசி நம்ம முடிவெடுத்தோம். இப்போ ஏதோ நான் தவறு செய்து விட்டதை போலவும் நீங்கள் எல்லாம் இதை வேண்டாம் என்று சொல்லி நான் அதை மறுத்து செயல்பட்டதை போலவும் நீங்கள் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறீர்கள் என்று தனிப்பட்ட முறையில் அவர் வருத்தப்பட்டு பேசியதாக எனக்கு சில தகவல்கள் வருது. அப்ப மீண்டும் நீங்க எடுத்த முடிவுகள்ல இருந்து பின் வாங்காதீங்க. பாஜக கூட்டணி வேண்டாம், அதே மாதிரி இந்த கட்சியில யாரையும் ஒருங்கிணைக்கணுங்கிற அவசியம் இல்லை, இதே போலவே நாம் பயணிக்கலாம் என்று அவர் நினைக்கிறார். ஆனா இவர்கள் எல்லோரும் யாருகிட்ட சொல்றாரு? அவரோட ஸ்டாண்ட் அதுதான்றது ரொம்ப தெளிவா இருக்கு. நான் கேட்பது, அப்போ இந்த பதிலுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு தரப்பு என்ன செய்ய போறாங்க அப்படின்னு கேட்கிறேன். அவங்களோட மூவ் என்னவா இருக்கும்? இப்போதைக்கு இந்த 24ஆம் ஆண்டு முடிகிற வரைக்கும் இது அப்படியே டிஸ்கஷன்லயே கொண்டு போவாங்க. மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது இன்னும் கொஞ்சம் இது ஒரு அந்த இன்டர்னல் ப்ரூவிங் வரும் இல்ல. ஏன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி தான் வெற்றி பெற்று விடுவோம் என்று உறுதியாக நம்புவது ஒரே விஷயத்துலதான். திமுக அரசால் அந்த ஆன்டி இன்கம்பன்சி, இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு வெறுப்பு வருகிற பொழுது, இந்த அரசாங்கம் தோற்கடிக்கப்பட்டு விடும் என்கிற நிலை வருகிற பொழுது அந்த மாற்று கட்சியாக அதிமுக வாக்களிப்பார்கள். இந்த ஒன்றுதான். இப்ப இருக்கிற தேமுதிக கூட்டணியில் இருக்குமா தெரியாது, புதிய தமிழகம் கூட்டணியில் இருக்குமா தெரியாது. அப்ப தன்னுடைய பலத்தில தேர்தல் களத்துல வென்ற அதிமுக திமுகவுடைய பலகீனத்தில் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு, தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு உண்டான வியூகத்தை எடப்பாடி பழனிசாமி எதிர்கொள்கிறார். ஆனால் அது வெற்றி தருமா, அது வெற்றி தராது என்கிற நிலை வருகிற பொழுது இது இன்னும் வலுவடையும். ஓகே ஓகே. ஸோ இப்போதைக்கு எதுவும் பெரிய மாற்றங்கள் இருக்காது அப்படின்னு நீங்க கருதுறீங்க? நான் திரு கலை அவர்கள்ட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இணைப்பு பற்றி பேச்சுகள் ஓடுது. திரு கேசிபி அவர்கள் சொல்றாரு, இதெல்லாம் இல்லை, யாரையும் இணைக்க போறதில்லை அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போடுறதுக்கு தான், ஒரு சட்டப்பூர்வமான தீர்மானத்தை போடுறதுக்கு தான் இந்த செயற்குழுவே அப்படின்னு. அப்படியா? இல்லை, இந்த தொகுதி வாரி ஆய்வு கூட்டங்கள் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி இப்போ அவங்க என்னென்ன முஸ்தீபுகளுக்காக என்னென்ன முயற்சிகள் எடுத்து இந்த கூட்டத்தை கூட்டுறாங்க அவசரமாங்கிறது எனக்கு தெரியல. அவசர கூட்டம் கூட்டுறாங்க, அது எக்ஸ்பாண்டட் பாடியாக கூட்டுறாங்க. செயற்குழு உறுப்பினர்கள் அல்லாத எம்எல்ஏஸ் பலரையும் வர வைக்கிறாங்க. ஸோ இது முக்கியமான சில முடிவுகள் எடுக்கக்கூடிய தருணமாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரியான பேச்சுக்கள் ஓடிட்டு இருக்கு. தொடர் தோல்விகளை சந்திச்சு இப்ப கட்சியை என்ன பண்றது, அடுத்து எப்படி கொண்டு போறது அப்படிங்கிற ஒரு கேள்விகள் கட்சிகள் ஓடிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் அறிவிக்கிறாங்க, அப்புறம் அதை ரத்து பண்றாங்க, அப்புறம் ஒரு செயற்குழு அறிவிக்கிறாங்க. அப்போ ஒரு கேள்விகளுக்கான வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இல்லையா? அது ஒரு கிளியர் கட்டா இல்லாத மாதிரி. நான் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை அறிவிக்கல, அறிவிச்சாங்க. அவங்க 9ஆம் தேதி அறிவிச்சது. மாவட்ட செயல் அதிகாரிகள் அது மாதிரி இல்லை மாவட்ட செயலாளர்கள் இல்லை, நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்தை தான் அவங்க அறிவிச்சாங்க. அதுல மாவட்ட செயலாளர் அறிவிச்சது எனக்கு தெரியும். மாவட்ட செயலாளர் தான் சார், மாவட்ட செயலாளர், முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே இருப்பாங்க சார். அது பிறகு அவங்க யோசிச்சிருக்கலாம் கொஞ்சம். இப்போ 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் செயற்குழு கூட்டப்பட வேண்டும். அதுக்கு இடையில கூட்டுறது அவசர கூட்டமும் சொல்லுவாங்க எப்பயுமே. இப்போ அது இடையில தான் கூட்டப்படுது. 2-6 மாதங்களுக்கு இடையே இந்த கூட்டம் கூட்டப்படுகிறது. இது ஒரு அவசர கூட்டம் தான் அப்படின்னா அவங்க அந்த அப்படி என்ன அவசரம் இருக்கு கட்சியிலன்னு ஒரு கேள்வி வராது? இல்லை, பல கேள்விகள் வந்திருக்கும். அந்த நமக்கு தெரியாது. இந்த ஆய்வுல என்னென்ன கேள்விகள் எழுப்பப்பட்டது,
அதுதான் அவங்க என்னென்ன சொல்றாங்க. பிரச்சனைகள் இணைப்பு வந்துச்சு? பற்றி கேள்வி எழுந்திருக்கும், நிச்சயமா அது வந்திருக்கும். அதை பத்தி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பாஜகவோட திரும்ப கூட்டணி பத்தி முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பெருவாரியா இன்னும் அந்த கருத்து இல்லை. பாஜக வெளியே வந்து நல்லதுன்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இருக்கிறதா எனக்கு தெரியல, நான் பல மட்டத்தில் பேசுகிறப்ப. அதனால் அது ஒரு பிரச்சனையாக வரப்போகிறது இல்லை. நிச்சயமாக இணைப்பை பற்றி ஒரு பிரச்சனை வரும். இணைப்பு ஒரு தேவை என்று பலரும் விரும்பலாம். ஓகே, கட்சி பிளவுபடக்கூடாது, அது செய்ய முடியாதுன்னு ஒரு தீர்மானம் வரும். அப்படி சொல்ல முடியாது, செயற்குழுல அப்படி சொல்ல முடியாது. அது கன்சென்சஸ் என்ன உருவாகும் நம்ம இப்போ சொல்ல முடியாது. எடப்பாடி அவர்கள் என்னை பொறுத்தவரையில் அவர் சர்வாதிகாரத்தனமாக நான் சொன்னது தான் சொல்லி எப்பயுமே சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் அவர் 1-2 தடவை சந்தித்ததில் அவர் கன்சென்சஸ் மூலமாக தான் கட்சியை நகர்த்தணும் அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருக்கிறார். தன்னுடைய அதிகார எல்லையை அவர் உணர்ந்திருக்கிறார். அவர் ஜெயலலிதா அம்மா மாதிரி அந்த மாதிரி நான் சொன்னதை எல்லாரும் கேட்டுட்டு போயிட மாட்டாங்க. அதனால் நான் ஒரு கன்சென்சஸ் மூலமாக தான் எதையுமே நகர்த்த விரும்புகிறேன்னு தான் சொல்கிறார் அவர். அப்படி இருக்கிறப்ப அவர் இதுலேயும் ஒரு கன்சென்சஸ் எதிர்பார்ப்பாங்க. ஓகே, அப்போ இவங்க எந்த அளவுக்கு இறங்கி வர்றாங்கங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கிற நண்பர் கேசிபி அவர்கள் பேசும்போது அவங்க எந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்காங்க எனக்கு சில தகவல்கள் வருது. என்னென்ன? சசிகலா அம்மாவும் ஓபிஎஸ் அவர்களும் நாங்கள் வந்து பொதுச் செயலாளர் அவர் தாங்கிறத ஏற்றுக்கிறோம், இபிஎஸ் தான் பொதுச் செயலாளர் அப்படி சொல்லும்போது அது மாதிரி தகவல் அவங்களுக்கு போயிருக்கான்னு எனக்கு தெரியல. அந்த தகவல் எனக்கு வந்திருக்குது. அதை பற்றி கேசிபி கொஞ்சம் விவரமாக சொல்ல முடியும், ஏன்னா அந்த குழுவில் இருக்கார் அவர். எனக்கு அந்த குழுவில் இருக்க இன்னொருத்தர் பேசினார், இந்த மாதிரி சில மூவ் இருக்குது, அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் செயற்குழுல பேச போறாங்களோ அப்போ இல்லை, அது நிச்சயமா அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காது. அவங்களுக்கு தகவல் போகாமல் இருக்காது. போயிருந்துச்சுன்னா அவங்க அதை பற்றி செயற்குழுவில் பேசுவாங்க, அதை கன்சிடர் பண்ணுவாங்க. நான் நினைக்கிறேன் இணைப்பு பற்றி கன்சிடர் பண்ணுவாங்க. எடப்பாடியார் தலைமையில மத்த 2 பேரும் வந்து இப்போ ஸ்டேட்டட் பொசிஷன் அவங்க இல்லைங்கிறது, சேர்க்கறது இல்லைங்கிறது. அதுதான் 15ஆம் தேதிக்கு அப்படித்தான் பேச முடியும். யாரு கேட்டாலும் அப்படித்தான் பேசுவாங்க. ஆனால் 15ஆம் தேதி இதில் மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நானே நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொசிஷன் எனக்கு கிடைச்ச தகவல் அது உண்மையாக இருக்கு. எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில அவர் பொதுச் செயலாளர் இருக்கிற கட்சியில மற்ற 2 பேர் போய் இணைஞ்சிருவாங்க. இணைகிறதுக்கு அவங்க ஒப்புதல் தந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன பொறுப்பு அப்போ என்ன கேக்குறாங்க? பொறுப்பு எது வேணாலும் கொடுக்கலாம். அங்க எந்த பொறுப்பு கொடுத்தாலும் பொதுச் செயலாளர் நம்பர் 1 பி ஃபார்ம்ல கையெழுத்து போடுறது இவர் மட்டும் தான். ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையெழுத்து போடுறது அவர்தான். அது முதலமைச்சர் வேட்பாளர் அவர்தான். அது வந்து கூட்டணி பற்றி இறுதி முடிவு எடுப்பது அவர்தான். அடிப்படை உறுப்பினரா அவங்க 2 பேர் சேர போறாங்க. அடிப்படை உறுப்பினர் ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுப்பாங்கல்ல. அவ்வளவு பெரிய தலைவர்கள் உள்ள வரும்போது அவங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்புகள் கொடுப்பாங்க. ஓகே, என்னங்கிறது அவங்க டிசைட் பண்ணும். அதுக்கான கூட்டமாக கூட இருக்கலாம். பல்வேறு விஷயங்கள் அவங்க வெரி இன்ட்ரெஸ்டிங் இல்லையே நான் சொல்லல. அது டோட்டலா அதை நானே அது இருக்காது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ண விரும்பல நான். ஓகே, ஆனா பாஜக கூட்டணி என்பது பேச்சே இல்லை. ஓகே திரு கண்ணன், உங்களுக்கு தகவல் இருக்கா? பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில கட்சியில இணைய போறீங்களா? தரணியங்கம் தமிழ் பரப்பும் தந்தி தொலைக்காட்சிக்கு வணக்கம். அவர் பொதுச் செயலாளருங்கிறத ஏத்துக்கிட்டோம்னா இவ்வளவு பஞ்சாயத்தே முதல்ல இல்ல. ஏத்துக்கிட்டீங்கன்னு சொல்றாரு யார்? அண்ணன் கலையா சொல்றாரு. தகவல் தவறா கூட இருக்கலாம் இல்ல. அவர் காத்து வாக்குல வர்ற தகவல்கள்லாம் சொல்லுவாரு. பட் அதை நம்ம பெருசா பொறுப்படுத்த வேண்டியது இல்லை. ஏன்னா தலைமைங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நினைச்சவங்க எல்லாம் தலைமைக்கு வந்துட முடியாது. அண்ணன் பழனிசாமி எனக்கு எக்கோ அடிக்காது, கொஞ்சம் கரெக்ட் பண்ணி சொல்லிங்க. நிறைய எக்கோ அடிக்கு. அண்ணன் பழனிசாமி தலைமைக்கு வந்து அவரை நாம முன்மொழிஞ்சு பல தேர்தல்களில் கிட்டத்தட்ட எண்ணி பார்த்தோம்னா 10 தேர்தல்களில் தொடர் தோல்விகளை அவர் தொடர்ந்து சந்தித்து விட்டார். ஒரு தொடர் தோல்வி நாயகனை எப்படி நாம ஐயா சாமி 9 தோல்வியில 10 தோல்விக்கே கூட இருந்தாலும் தலைமை அவர் தாங்க. அவரைத்தான் முன்னிலைப்படுத்தணும். அதனாலதான் தோல்வி. அவரைத்தானே முன்னிலைப்படுத்தணும். தலைமை ரெட்ட தலைமை தான். முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான். முன்னிலைப்படுத்தும் போதே மக்களுக்கு வந்து பிடிக்கல. அப்ப நல்ல ஓட்டு போட்டாங்களே, 34% போட்டாங்களே முதலமைச்சர் வேட்பாளர். நீங்க மோடியை பிரதமர் சொல்லும்போது வாக்கு போடல, அவங்க மக்கள் போடல. 18% தான் போட்டாங்க.
அண்ணே கலை, நீங்க பேசும்போது நான் குறுக்கிட்டேன்னா கஷ்டப்பீங்க. நான் பேசும்போது குறுக்கிடாதீங்க. உங்களுக்கு குறுக்க வரல, நான் ஒரு சின்ன கமெண்ட்ஸ் மட்டும் அடிக்கிறேன், அவ்வளவுதான். நீங்க எங்க கட்சிக்கே நிறைய கருத்துக்களை குறுக்க வர்றதுனாலதான் பழனிசாமி வந்து பல கருத்துக்களை தேடி கண்டுபிடிச்சு அவரால் எதை ஏத்துக்கிறது எதை ஏத்துக்கணும்ன்றது தெரியாம தெரியலாரு பாவம். அதாவது இவர்தாங்க எல்லாத்துக்கும் பழனிசாமியை கண்ணன் கிளப்பி பழனிசாமியை பொதுமக்கள் விரும்பவில்லை. பழனிசாமி விபத்தில் வந்த விபரீதம் என்பதை எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் இருக்கும் போது பெற்ற 34% வாக்கு வங்கி இப்ப 20% குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 14% வாக்கு வங்கி காணாம போயிடுச்சு. இப்ப அவர் தலைமையை ஏத்துக்கிட்டு போய் சேர்றதுன்றதுக்கு கொஸ்டினே இல்ல, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. 1% வாய்ப்பு இல்ல. பில்குல் நகிக அந்த லெவல்ல தான் அது இருக்கு. அது போக சின்னம்மா அவர்கள் வந்து தேர்தலில் 2027 வரைக்கும் போட்டியிடுவதற்கான கேள்விக்குறியில இருக்கிறாங்க. மறுபடியும் ஒரு ஊழல் வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவங்க தலைமை ஏத்துக்கிட்டா அது 1008 விமர்சனம் பொதுமக்களாலோ கட்சிக்காரங்களால எதிர்கட்சியால எழுப்பப்படும். அதனால எல்லாரும் தன்னிலை உணரணும். நான் ஓபிஎஸ் ஆதரவாளருங்கிறதுக்காக மட்டும் சொல்லல. பொதுமக்கள் யாரை விரும்புகிறார்கள், கட்சி தொண்டன் யாரை தலைவராக்க விரும்புறான், பொதுமக்கள் தமிழக மக்கள் யாரை முதல்வராக்க விரும்புகிறார்கள் என்று நாம களத்துல பார்த்தோம்னா எங்க போனாலும் கன்னியாகுமரியில இருந்து கும்மிடிப்பூண்டு வரைக்கும், ஊட்டியில இருந்து தஞ்சாவூர் பூம்புகார் வரைக்கும் ஓபிஎஸ் மட்டும்தான். அதுவும் எதற்காக சொல்றாங்க? அவர் எம்பிஏ ஆக்கல, எப்படி முதலமைச்சர் ஆக்குவாங்க மக்கள்? அன்பு சகோதரி, அவர் எம்பிக்கு ஏன் ஆக்கல அப்படின்னா, அவர் வந்து பாராளுமன்றத்துக்கு போய் செய்ய வேண்டிய வேலைகள் இல்ல, சட்டமன்றத்துல செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. தமிழகத்துல முதலமைச்சரா நாங்க உங்களை பார்க்கிறோம். அதனால நீங்க பாராளுமன்றத்துல போய் மத்திய அமைச்சராக வேண்டுங்கிறத, அதனாலதான் நாங்க உங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்றாங்க. அதனால மக்களின் கருத்தை ஏற்று தமிழக மக்களின் தலைவனாக இருக்கக்கூடிய அதிமுகவிற்கு ஓபிஎஸ் தலைமை ஏற்று திருமதி சசிகலாவும் பழனிசாமியும் ஒத்துக்கிட்டா அதிமுக புரட்சி தலைவர் ஆட்சியை, புரட்சி தலைவியின் ஆட்சியை அமைக்கும். அதற்கு மக்கள் ஒத்துழைப்பாங்க. இது வந்து சரி இல்ல, அது வந்து உங்களுக்கு, நீங்க ஒரு ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர், உங்களுடைய பார்வை, உங்களுடைய விருப்பம், நான் ஒன்னும் மறுக்கல. ஆனா இன்னைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. அவங்க கட்சி வந்து தேர்தல் தோல்விக்கு பிறகு இல்ல, அவர் இல்ல, அவர்தாங்க, அவர் இல்ல, என்னங்க நீங்க அவர் இல்லைங்க, அவர் அதிமுக பொதுச் செயலாளர் இல்லை என்பதை நான் சொல்லல, நீங்க சொல்லல, கோர்ட்டு சொல்லிருச்சு. இத பத்தி நம்ம தனியா 1 hour விவாதிச்சிட்டோம், அதை விட்டுருங்க. அதுல வந்து அது டெக்னிக்கலா நான் டெக்னிக்கலான நம்ம திரும்பி 1 hour அதுக்குள்ள போயிருவோம். நான் கேக்குறது, இன்னைக்கு அதிமுகன்ற கட்சி தேர்தலை சந்திச்சிருக்கு, தோல்வியை சந்திச்சிருக்கு. அவங்க தொகுதி வாரியா அவங்க வந்து கூட்டம் நடத்திருக்காங்க. அந்த தொகுதி வாரியான கூட்டத்துல அவங்களுக்கு பல விஷயங்கள் கிடைச்சிருக்கும். அடுத்த கட்சியில மாற்றங்கள் செய்யப்படுறாங்க. அவங்க பாட்டு அவங்க ரூட்ல போயிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு செயற்குழு போடுறாங்க. என்ன இதுல அவங்க செயற்குழு கூட்டத்துல நீங்க என்ன பிரச்சனை கண்டீங்க? அதிமுக எம்பிக்களுக்கு இரட்டை லைன் நிற்பதற்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல ஐயா போட்டா ஐயா அண்ணே கலை இல்ல அவங்க இல்ல சார், ஒரே क्वेश्चन தான் சார். அவங்க கட்சியில அவங்களோட தோல்விகளை ஆலோசனை செய்து அதற்கு பிறகு அதுல செயல்படுத்துறதுக்கு ஒரு செயற்குழு கூட்டத்தை கூட்டுறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல? அவங்க கட்சியா யாரு? நம்ம சிலுவம்பாளையம் பழனிசாமி அப்பா கருப்பு கொண்டு ஆரம்பிச்சாரு இந்த கட்சியை சார். எல்லாரும் இருக்காங்கல்ல சார் செயற்குழுல எத்தனை பேர் சார் இருக்காங்க? எத்தனை நிர்வாகி இருக்காங்க? எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்க. எல்லாரோட கட்சியும் இல்லையா அது? ஓபிஎஸ் ஆரம்பிச்சாரா? எங்க ஐயா இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்சது. இது ஓட்டக்கார தேவர் ஐயா நான் சொல்றேயா, இவர் அப்பாவை ஆரம்பிக்கல, அவர் அப்பாவை ஆரம்பிக்கல. ஏழைகளின் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்சது. எம்ஜிஆர் சொத்து இது. அது போக புரட்சி தலைவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, இது தொண்டர்களின் சொத்துன்னு சொல்லி இருக்கிறாரு. தொண்டரின் கழகத்தை குண்டரின் கழகமாக மாத்திட்டு நாங்க எங்க கட்சின்னா எப்படி உங்க கட்சி? உங்க கட்சி வந்து இப்ப பழனிசாமி ஜெயிச்சிருந்தாருன்னா
பழனிசாமி வெற்றி பெற்று இருந்தாருன்னா, பழனிசாமியை மக்கள் ஏத்து கொண்டிருந்தாங்கன்னா, நாங்களும் வேற வழி இல்ல, பழனிசாமி தான் மக்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிருப்போம். ஆனா ஒத்துக்கலையே, பழனிசாமி ஏத்துக்கலையே. அவர் எதை நோக்கி இப்ப பயணிக்கிறாரு? அவரு இப்ப அதிமுக இருக்க போறாரா இல்லாம போறாராங்கிற கண்டிஷன் வந்துருச்சு. இல்ல அந்த கேள்வி இந்த செயற்குழுல எழும்பும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதற்காகத்தான அவசர செயற்குழு. கூட்டிக்கு போறாரு. அப்போ அவர் அக்கா கூட்டிருக்காரு. தலைமை கழக அறிவிப்புன்னு வந்திருக்கு அவரோட ஒப்புதலோட. தலைமை கழகம் புடிச்சிட்டாங்க. அம்மா ராசாத்தி, அவர் தலைமை கழகம் இல்லங்க, அவர் விபத்தில் வந்த விபரீதம், அவருடைய ஒப்புதலோட ஒரு ஆக்சிடென்டா வந்தவரு. சார், பொதுச் செயலாளர் ஒப்புதல் இல்லாம அதிமுக ஏதாவது நடக்க முடியுமா? இப்ப அவர் தலைமையை மாத்துறதுக்கு அவரே செயற்குழு கூட்டிக்கு வரா? எப்படி இது? செல்லாத பொதுக்குழு மூலமாக இல்லாத பதவியான போலி பொதுச் செயலாளரை தனக்குத்தானே போட்டுக் கொண்டவர் தான் பழனிசாமி. எப்படி ஒருங்கிணைப்பாளர் இருக்கும்போது ஒருங்கிணைப்பாளர் நீக்குதற்கு ஒரு செயற்குழு பொதுக்குழு கூடுச்சு, அந்த மாதிரி இந்த செயற்குழு பொதுக்குழு கூடாதா? அதிமுக கூடி பழனிசாமி தூக்கி எரியாதா? இது திமுக காங்கிரஸ் கிடையாது. இந்த செயற்குழுல அவர் தலைமைக்கு எதிரான குரல் எழுன்றீங்க. எழுந்துருச்சுல, ஊருக்கு புகழ்ந்துருச்சுல, ஆங்காங்க வெடிக்கல, கூட்டம் போடலையே. நாங்க எதுவும் பார்க்கலையே. எங்க தர்மபுரியில நடக்கு, கிருஷ்ணகிரியில நடக்கு. ஏன் நீங்க பாக்கல? டிவில உங்க நியூஸ்ல, உங்க தந்தி டிவில நான் பார்த்தேன், நீங்க பாக்கலையா? பழனிசாமி வேண்டாம்னு யாரா சொல்றாங்களா எந்த கூட்டத்திலயாவது? எடப்பாடி பழனிசாமி வேண்டாங்கிறதான பஞ்சாயத்தை இப்ப தனியா உங்ககிட்ட எடப்பாடி, அதாவது பப்ளிக்கா உங்க நியூஸ் போடுற அளவுக்கு, அதாவது பழனிசாமி நீக்குவதற்கான எந்த முடிவையும் இல்ல. 2 குரூப்புக்குள்ள பிரச்சனை வந்ததுன்னு தர்மபுரியில பார்த்தோம், இல்ல செய்தி எல்லாம் பார்த்தோம். நீங்க சொல்றது தலைமைக்குள்ளான கேள்வி எழும்ன்றீங்க. அதுக்கான அறிகுறி எதுவும் சொல்லல. தலைமைக்கான கேள்வி ஆல்ரெடி எழ தொடங்கி விட்டது. இந்த செயற்குழு பொதுக்குழுவில் பழனிசாமி அதிமுகவை இணைப்பதற்கு ஒத்துக்கொண்டால் பழனிசாமியுடன் இணைந்த அதிமுக, பழனிசாமி ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் பழனிசாமி இல்லாத அதிமுக, அதிமுக இருக்கும், அதிமுக இணையும், அதிமுக ஒன்றிணையும். அந்த ஒன்றிணைந்த அதிமுக பழனிசாமி இருப்பாரா இருக்காம போவாராங்கிறது அவர் கையிலே இருக்கு முடிவு. ஓகே, திரு மணிகண்டன், காரசாரமா இருக்கும் போலே இந்த பொதுக்குழு செயற்குழு இவர் சொல்றத பார்த்தா. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கமா. வணக்கம் சார். அடுத்த அதிமுகவுடைய பொதுக்குழுவில் என்ன அதிரடி அப்படின்லாம் தலைப்பு போட்டிருந்தீங்கம்மா. நான் எனக்கு கேள்விப்பட்ட செய்தியை சொல்றேம்மா. அதிமுகவில் அதிரடியும் இல்லை, ஆடி தள்ளுபடியும் இல்லைம்மா. அதாவது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னாம்மா, அதிமுக வெளிப்படையா ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ள கட்சி. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் அந்த ஆடி 28 வரைக்கும் எந்த சுபகாரியங்களையும் யாரும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அதை குறிப்பிட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் சுட்டி காமிச்சு இந்த ஆடி 28க்கு அப்புறம் அதை தள்ளி வைக்கலாம் அப்படின்னு ஆகஸ்ட் 16 வச்சிருக்காங்க. இது ஆவணி 1 அது. ஆமா, முதல் காரணம் அதுங்க. ஆமா, இல்ல 31 ஆடி 31 28க்கு அப்புறம் நான் ரொம்ப ஜாக்கிரதையா சொன்னேன். அதுக்கு தான் 28 முன்னாடியே சொன்னேன். 28க்கு அப்புறம் சுபகாரியங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. இது ஒன்றும் அப்படியே புரட்சி தலைவர் வெளிப்படையா மூகாம்பிகை அம்மனை கும்பிட்டவர், புரட்சி தலைவி மிகச்சிறந்த ஆன்மீகவாதி. அந்த ஆன்மீகத்தை நம்பக்கூடிய பழனிசாமி இன்னைக்கு இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் முதல் காரணம் அதுமா. ஒரு கட்சி அவருடைய தலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய தோல்வியை தோத்துருக்குது, அது சந்தேகமே இல்லை. அதுக்கு ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலராக தலைவராக இருந்து என்ன செய்யணுமோ அதுக்கான ஆய்வு கூட்டங்கள் பண்ணிட்டாரு. 38 தொகுதிகளுக்கான ஆய்வு கூட்டத்தை முடிச்சு 2 தொகுதிக்கு முடியாம இருக்கிறப்ப வேண்டாமே அதையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒன்னா வச்சுக்கலாம் அப்படிங்கிற கோரிக்கை மேத்து தான். அதாவது செயற்குழு அப்படிங்கிறது கலைக்கு சாருக்கு என்னோட நல்லா தெரியும். ஆண்டுக்கு 2 முறை கூடணும் அப்படிங்கிறப்ப நடுவில் கூடுறதா இருந்தா டெக்னிக்கலா ஒரு வார்த்தை சேர்த்துக்குவாங்க, அவசர செயற்குழு அப்படின்னு அது இது பண்ணிக்குவாங்கம்மா. இவ்வளவுதான் விஷயம். இப்ப எல்லாம் நம்ம பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே என்னப்பா சொன்ன முடிங்க. இல்ல அவர் என்னென்னமோ அடிக்கிட்டு போனார. நான் ஒன்று கேட்குறேன், வர்ற பொதுக்குழு செயற்குழுவில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா இல்லையாங்கிறது தீர்மானிக்கிற ஒரு இதுனார உங்க கூட ஒரு 3 பேர் இருந்தாங்களே சாமி. எங்க இந்த வைத்தி எங்க போனாரு, ஜேசிடி எங்க போனாரு, புகழேந்தி எங்க போனார்? ஏப்பா இருக்கிற 4 பேர்த்த உங்களால தக்க வச்சுக்க முடியல. ஒருத்தரும் சீண்டுவார் இல்லை, திரும்பி பார்ப்பார் இல்லை, கொடி இல்லை, கட்சி இல்லை, சின்ன இல்லை, ஆள் இல்லை, நிழல் இல்லை, கரை வேஷ்டி இல்லை. ஆனா இந்த எல்லாத்துக்கும் ஊருக்கெல்லாம்
சகனம் சொல்லுமா பள்ளி அது போய் கல்வி பானையில் விழுந்து சாவுமா அப்பயேங்கிற மாதிரி யாருக்கு சகனம் சொல்றது? எனக்கும் பேச தெரியும்பா. விபத்தில் வந்த விபரீதமேனா கருவின் குற்றமேன்னு சொல்லுவேன். இது யாரை பத்தி சொன்ன வார்த்தைன்னு தெரியும். இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா கருவின் குற்றமே, கொடுக்க தெரிந்ததை 3 முறை உன்னால் தக்க வைத்துக் கொள்ள முடியாத ஆளுமை திறனற்ற வெறும் பழைய தொழிலுக்கு மட்டும் தகுதியானவரே அப்படிங்கிற அளவுக்கு எனக்கும் பேச தெரியும். அதனால ஒரு கட்சியில நல்லது ஒண்ணு சொல்லிடுறோமா, இந்த ஜோசியம் ஹேசியம் எல்லாத்துக்குமே வர்ற பொதுக்குழு ஒரு முடிவெடுக்குமா. அது திரு பன்னீர்செல்வத்தை சேர்த்துறாங்களா, இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த திருநாவுக்கரசரை சேர்த்துறாங்களா, KKS ராமச்சந்திரன் திமுகவில் வந்து கூப்பிடுறாங்களா, முத்துசாமியை கூப்பிடுறாங்களா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஏன்னா அவரை கேச வாபஸ் வாங்க சொல்லுங்க. இப்ப போன ஒரு விவாதத்துல நான் அதான் சொன்னேன். அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கையில கத்தி எடுத்துக்கிறாரு, இன்னொரு கையில சமாதான புறா எடுத்துக்கிறாரு. நான் ஒண்ணு கோர்ட்ல கேஸ் போடுவேன், இல்ல சமாதானம் பேசணும் ஒருங்கிணைப்பு குழுனா யாருமா வருவாங்க? நார்வே குழு வந்து சமாதானம் பேசுறது வந்தா முதல்ல இலங்கை அரசு என்ன சொல்லுவோம், உங்ககிட்ட இருக்கிற ஆயத்தை ஒப்பட அப்புறம் பேசிக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி சேலஞ்ச் பண்ணி கேஸ் போட்டுட்டு நாங்க ஒருங்கிணைப்பு குழு போட்டுக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தர் நான் ஒருங்கிணைப்பாளர்னு கேஸ் போட்டு 16 படிக்கட்டு ஏறி 17வது படிக்கட்டுல தத்தி ஏறிட்டு இருக்காரு. ஒரு அம்மா நான் தான் பொதுச் செயலாளருங்கிறது. இவரு வந்து நான் ஒருங்கிணைப்பு பண்றவர் ஒரு ஆர்பிட்டரா இருக்கிறவர் ஒரு கேஸுக்கு அவரே வாதியா இருக்க முடியாது. ஏதாவது ஒரு ரோல் பண்ணுங்க. இது வந்து 2.0 இந்தியன்ல எப்படி ஆச்சோ அந்த மாதிரி ஆகி போயிடும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒண்ணு எடப்பாடி எடுத்து கம்பு சுத்துங்க, இல்ல அதிமுக ஒற்றுமை ஆகட்டும் அப்படின்னா போட்டிருக்கிற கேஸ வாபஸ் என்ன சொல்ல வர்றாருன்னா என்ன கட்சியில சேர்த்து கேஸ் வாபஸ் வாங்கிக்குவேன், இல்லைன்னா நான் கேஸ் போடுவேன். அப்பப்பா என்ன சொல்லுவாரு பழனிசாமி அவரை பத்தி நான் ஒரு இதுக்காக சொன்னேன். கண்டிப்பா அவர் பதில் சொல்ல விரும்புவாரு. பட் நான் அதுக்கு முன்னாடி சீரியஸா முன்வைக்க விரும்புற கேள்வி இதுல இப்ப இந்த இணைப்புங்கிறத பத்தி கண்டிப்பா செயற்குழுல ஒரு முடிவு எடுத்துருவீங்க, ஆமாவா இல்லையான்னு சொல்லிடுவீங்க, அப்படிதானே? நிச்சயமா நான் அறிந்த வரைக்கும் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்கம்மா. அது வந்து சேர்க்கிறாரா சேர்க்கலையா, உண்மையாலுமே ஆனஸ்டா அந்த கோசியம் ஜேசியம் கழுகாரு புழுகாரு இந்த வம்பானந்தா விக்கியானந்தாலாம் எனக்கு தெரியாதுமா. ஏதோ ஒரு முடிவு அன்னைக்கு நிச்சயமா எடுப்பார். கட்சி ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்குது. அதுக்கு முதல்ல எல்லா தொகுதியும் அதெல்லாம் என்ன வேணாலும் இந்த 15 நாளைக்கு இந்த 10 நாளைக்கு என்ன வேணாலும் பேசிட்டு இருக்கலாம். ஆமா அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். 234 தொகுதி, ஒரு தொகுதிக்கு 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் அடிப்படையா திமுகவில் பிரிச்சிருக்காங்களா. இது ரெவென்யூ ரீதியா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்கு? ஆனா திமுகவில் 80 மாவட்டம் இருக்கும். இந்த பாமகவில் பாத்தீங்கன்னா 110 மாவட்டம் இருக்கும். அந்த மாதிரி அதிகார பகிர்வு கொடுக்கறதுக்கு கூட அது வந்து குறைக்கிறதுன்னு அர்த்தமாகாது. தோல்வியை சரி பண்ணி மாவட்ட செயலாளர்கள் பெரிய தலைவர்களுடைய பவர்லாம் வந்து டைல்யூட் பண்ற மாதிரி இருக்குல்ல, அப்படி ஒரு கேள்வி வரும்ல. இது என்ன திமுகவாமா? காலத்துக்கு KN நேரு, அப்புறம் அருண் நேரு, பொன்முடி, வணங்காமுடி, தெய்வ சிகாமணி இப்படியே வர்றதுக்கு வீரபாண்டி ஆறுமுகம், வீரபாண்டி ராஜான்னு வர்றதுக்கு என்ன திமுகவா? அதுதான் அதிமுக. நீங்க திமுகவுல கனவு காண முடியுமா? ஒரு எடப்பாடி பழனிசாமியும் இந்த கட்சியில எல்லா பலனையும் அனுபவிச்சுட்டு நீங்க வெளியே போய் துரோகம் பண்ணிட்டு இருக்கிற பன்னீர்செல்வம் மாதிரி பெரிய இடத்துக்கு வர முடியுமா? அதிமுகவோட ஸ்டைலே அதான். பாமரனும் அமைச்சராகலாம், சாதாரண பாமர விவசாயியும் முதலமைச்சராகலாம். அதிமுகவோட DNA. ஓகே ஓகே. திரு KCP சுருக்கமா குறுக்கிடு, நான் அப்புறம் மற்றவர்கிட்ட போறேன். இல்ல மணிகண்டன் சொன்னாரு, ஒரு பக்கம் கேஸ் போடுறீங்க, இன்னொரு பக்கம் வந்து நீங்க சமாதானம் பேசுறீங்கன்னு. குறைஞ்சபட்சம் எடப்பாடி பழனிசாமி விட புத்திசாலித்தனமா மணிகண்டன் பதில் சொல்றாருன்னு வேணா எடுத்துக்கலாம். நாங்க அந்த ஒருங்கிணைப்பு குழு மீட்டிங் நடந்து அது கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல பத்திரிகையாளர்கிட்ட எடப்பாடி பழனிசாமி இந்த பதிலை சொல்லியிருந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு தகுதியானவர் என்று நம்ம வந்து ஏத்துக்கலாம். அன்னைக்கு அவர் சொன்னது தெருவில் போறவங்ககிட்ட எல்லாம் நாங்க போய் பேசணுமான்னு. இந்த கட்சியே தெருவில் போறவங்களால ஆரம்பிக்கப்படுறது தான் கட்சி. இப்ப இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு சப்பக்கட்டு கட்டுற வேலையில வந்து இவங்க வந்து இருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, நம்ம மணிகண்டன் சொல்றாரு 16ஆம் தேதி ஆவணி வந்துருச்சு அப்படிங்கிறாரு. நீங்க இது விளக்கமே சொல்ல தேவையில்லை. விளக்கம் சொல்றதாக சொல்லி எல்லாரையும் குழப்புறீங்க. அந்த டேட்ல ஏதோ சில இன்கன்வீனியன்ட்டுக்கு நாங்க 16ஆம் தேதி வைக்கிறோன்னு உங்களை யாரும் கேட்க போறது இல்லை. அது என்னவோ ஆடி மாசம் யாரும் செய்ய மாட்டாங்க, ஆவணி மாசம் தான் செய்வாங்க. கழுவாடியில யாராவது செய்வாங்களா? கொங்கு மண்டலத்துல கழுவாடியில ஒரு விஷயத்தை செஞ்சா அது விளங்காது. கழுவாடி அன்னைக்கு கறிச்சோறு சாப்பிடுவாங்க. கழுவாடி அன்னைக்கு நடக்கிற விஷயம் அது விளங்காது. நீங்க யாரை வேணாலும் போய் கேட்டு பாருங்க.
அதை ஏதோ இவர் ஆவணி மாசமா அதனால செய்யறாங்களா? இந்த சப்பக்கட்டெல்லாம் வேண்டாங்க. கட்சியை எடப்பாடி பழனிசாமி கான்ட்ராக்ட் கொடுக்க வேண்டாம். நிதர்சனத்தை உணர்ந்து வலிமைப்படுத்திட்டோம். அதே மாதிரி இந்த கண்ணன் போன்றவர்கள் எல்லாம் ஓபிஎஸ் வந்து என்ன நினைக்கிறாருன்னு பார்த்துட்டு பேசுங்க. போற போக்கில் வந்து நீங்களா எதையாவது ரெண்ட மணிகண்டனுக்கு பதில் சொல்ற மாதிரி அடிச்சு விட்டு போகாதீங்க. ஓபிஎஸ் கையில கட்சியை கொடுக்கறது ஒண்ணு, அதுக்கு அண்ணாமலை கூப்பிட்டு கொடுத்துட்டு போயிடலாம். நீங்க ஓபிஎஸ் தலைமையில கட்சியை கூப்பிட்டு கையில கொடுக்கறதுனா பேசாம அண்ணாமலை சொல்லி கூப்பிட்டு போயிடலாம். அதனால ஓபிஎஸ் இந்த கட்சியில இணைக்கப்படணும், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதுக்காக ஓபிஎஸ் இல்லைன்னா இந்த கட்சிக்கு தலைமை தாங்கிறதுக்கு யாரு நாதி இல்லைன்னு பேசுறதெல்லாம் தப்பு. இந்த கட்சி ஒன்றுபடணும். இன்று நம்ம கலை சொன்னது போல இதே நிலையில எடப்பாடி பழனிசாமியோட தலைமையிலேயே கூட வருகிற தேர்தலை நம்ம சந்திக்கலாம். எல்லோரும் இணைந்து அவரவர்களுக்கு தகுதிக்கும் திறமைக்கும் தகுதியான இடங்களை கொடுத்து அங்கீகாரத்தை கொடுத்து ஒன்றிணைக்கிற முயற்சியில நாங்கள் முயன்று கொண்டு இருக்கிறோம். அப்ப கலை சொன்ன தியரி வந்தபடி பொதுச் செயலாளரை ஏத்துக்கிட்டே இணையத்துக்கு மத்த 2 பேர் தயாரா இருக்காங்களா? இல்லைங்க, நீங்க பிராக்டிகலா பாருங்க. இப்ப வந்து 2024 எலெக்ஷனுக்கு 18 மாசம் இருக்கு. அப்படி அவங்க உண்மையிலே தயாரா இருக்காங்களா? எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஈகோவை எல்லாம் விட்டு வெளியில வந்தால் ஓபிஎஸ் தான் சொல்லிட்டார்ல, எந்த தியாகத்துக்கு நான் தயாரா இருக்கிறேன்னு சொல்லிட்டார்ல. ஓபிஎஸ் தான் வெளிப்படையாவே சொல்லிட்டார்ல, எந்த ஒரு தியாகத்துக்கு நான் தயாரா இருக்கிறேன், எனக்கு எந்த பதவியும் வேண்டான்னு சொல்லிட்டாரு. இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி தனக்கு இன்னும் ஏதோ ரொம்ப டிமாண்ட் ஏறும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பிக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நாள் ஆக ஆக ஸ்பெட் ஃபோர்ஸ் ஆகி அவரு வீக் ஆயிடுவாரு. இப்ப இருக்கிற நிலையில எடப்பாடி பழனிசாமி இருக்கிற நிலையிலேயே கட்சியை முதல்ல ஒன்றுபடுத்தலாம். வருகிற சட்டமன்ற தேர்தல்ல அது யாருங்கிறது முக்கியம் இல்ல, ஆளுகிற கட்சியாக அதிமுக வரணும், அதுதான் எங்களுக்கு முக்கியம். ஓகே திரு கண்ணன், ஒரே வரி இப்ப பேசுறீங்களா? பிரேக் அப்புறம் வருவா. ஒரே நிமிஷம் பேசிடுறேன். அதாவது அண்ணன் கேசிபி 1000 கனவு காணலாம், அது அவருக்கு உரிமை இருக்கு. ஆனா கலா யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். பழனிசாமி கையில கட்சியை கொடுக்குற ஒண்ணுதான், பாலும் கிணத்துல இந்த கட்சியை கொண்டு போய் போடுறது ஒண்ணுதான். அதனால கேசிபி வந்து ஒருங்கிணைக்கலாம், தவறு இல்ல. ஆனா களத்துல என்ன இருக்குன்னு பார்க்க தெரியணும் கேசிபிக்கு. கேசிபி வந்து டிவில மட்டும் விவாதிச்சா போதாது, கல யதார்த்தம் என்னங்கறத பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சு சொல்லணும். நாங்களாம் அன்றாட களத்துல பயணிக்கிறோம், பணியாற்றுறோம். அதனால ஒருங்கிணைக்கலாம். ஆனால் ஓபிஎஸ் குறை சொல்றதுக்கோ ஓபிஎஸ் பாஜக பக்கம் சாஞ்சிட்டாருன்னு சொல்றதுக்கோ 1% முகாந்திரமும் இல்ல. கூட்டணி கட்சினா அப்படித்தான் இருக்கும், அதை நோக்கி பயணிப்போம். அதனால அண்ணன் கேசிபி எனக்கு ஆலோசனை வேண்டிய தேவையில்லை. திரு துரைக்கண்ணன் அவர்கிட்ட கொண்டு போற நினைக்கிறது, இந்த கூட்டம் இப்ப கூட்டப்பட்டதுடைய நோக்கம் என்னன்னு உங்களுடைய பார்வை? அவசர செயற்குழு என்பது ஒரு அவசியமான நேரத்தில் கூட்டியிருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பொதுவாகவே இந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் முடிந்தவுடனே சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்ட செயலாளர்கள்ட்ட திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி அதில் தன்னுடைய ஆதங்கத்தை, தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தியதாக நம்ம கேட்டோம். கட்சிக்கும் தலைமைக்கு நீங்கள் யாரும் விசுவாசமாக இல்லை, பல பேர் சோரம் போயிட்டீங்க, பூத்தில் கூட உட்காரலை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். கள யதார்த்தத்தை அன்றைக்கு அவர் முழுமையாக உணர்ந்திருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இப்படி ஒரு நிலை உருவானது இல்லை, உருவாகி இருக்கிறது என்பதை உள்வாங்கி இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தொகுதி வாரியாக ஆலோசனை கூட்டங்களை நடத்தினார். அந்த ஆலோசனை கூட்டங்களுக்கு சென்றவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலாவை சேர்க்க வேண்டும் என்கிற கருத்தை யாருமே வலியுறுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கீழே இருந்து. ஆமாமா, அங்க பங்கேற்றவர்களுடைய தகவல்கள் தான் இது. அங்க நீங்க மத்ததெல்லாம் பேசலாம், இதை பத்தி பேசக்கூடாது அப்படினா சிலர் பேசினதா பேசியிருக்காங்க. ராம்நாடு, தஞ்சாவூர், மதுரையை சேர்ந்த 1-2 பேர் பேசியிருக்கிறாங்க. அதற்கு மறுப்பு தெரிவித்ததாகவும் நமக்கு தகவல்கள் இருந்தது. ஆனால் இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய யதார்த்த நிலை என்பது மிக மோசமான ஒரு தோல்வியை, ஒரு சரிவை, பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அது அவருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் கூட இந்த சதவீத கணக்கை வச்சு நாங்கள் இல்லை அவ்வளோ தூரம் ஒன்றும் மோசமாக போயிடல, 2026 பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். இந்த இணைப்பு, ஒருங்கிணைப்பு, ஒன்றிணைவோம் என்பது இந்த தரப்பிலிருந்து தான் வந்தது. திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா தரப்பிலிருந்து தான் வந்தது. இப்போ முதல் முறையாக ஒரு 6 பேர் கொண்ட முன்னணியினர் இதை முன்னெடுத்திருக்கிறாருங்கிற தகவல் நமக்கு வருகிறது. இந்த 6 பேர்
திரு செங்கோட்டையன், திரு நத்தம் விஸ்வநாதன், திரு தங்கமணி, திரு வேலுமணி, திரு KP அன்பழகன், திரு CV சண்முகம். இந்த 6 பேரில் ஒருத்தர் கூட மறுக்கலை, நாங்கள் இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணலை அப்படின்னு சொல்லி யாருமே மறுக்கலை. சந்தித்து பேசணுங்கிறதையும் சொல்லலை, அது வேறு விஷயம். ஆனாலும் ஒரு குரல் அங்கே எழும்பி இருக்கிறதுங்கிறது தான் இப்போ யதார்த்தம். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தொண்டர்கள் கட்சி. இந்த கட்சியை பற்றி தொடக்க காலத்தில் திரு காளிமுத்து அவர்கள், முன்னாள் சபாநாயகர் அமைச்சர், சொல்லுவார், இது இரத்த தடாகத்திலே பூத்த தியாக தாமரை அப்படின்னு சொல்வார். ஏன்னா 1972லேருந்து 76 வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொண்ட வன்முறை இருக்குல்ல, உலகத்தில் எந்த அரசியல் கட்சியும் இல்லை. பலர் வெட்டி கொல்லப்பட்டார்கள், சுட்டு கொல்லப்பட்டார்கள், ஏறத்தாழ 16 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். பல ஆயிரக்கணக்கானோர் மீது பொய் வழக்கு, அடிதடி வழக்குகள். தன்னுடைய சொத்தை வித்தார். ராமாவரம் தோட்டத்தையும் சத்யா ஸ்டுடியோவும் அடமானம் வச்சு கட்சியை வளர்த்தார். தொண்டர்களுக்காக கட்சி. நீங்கள் அக்டோபர் 10ஆம் தேதி திமுக வெளியேற்றப்பட்ட உடனே தொண்டர்கள் தான் கட்சி தொடங்கினாங்க. ஆங்காங்கே எம்ஜிஆர் மன்றத்தினர் தாமரக்கொடி ஏற்றினாங்க. பல பேர் கிராம பகுதிகளில் அண்ணா படத்தையும் திரு எம்ஜிஆர் அவர்கள் படத்தையும் வச்சு கொடியேற்றினார்கள். தன்னெழுச்சியாக மக்கள் போராட்டம். நீங்கள் அந்த பழைய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த அக்டோபர் 10 முதல் அவர் கட்சி அறிவித்த, கட்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்ற அக்டோபர் 17 வரை தமிழ்நாட்டில் ஒரு வாகனம் கூட எம்ஜிஆர் வாழ்கன்னு எழுதியிருக்கணும். அப்படி இல்லைன்னா எம்ஜிஆர் படம் ஒட்டியிருக்கணும். அப்படி இல்லைன்னா வாகனமே போக முடியாது. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், ஒரு மிகப்பெரிய எழுச்சி அப்போ நடந்தது. அதனுடைய விளைவு தன்னெழுச்சியாக ஆதரவு இருந்ததுனால தான் 6 மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தலை எதிர்கொண்டு ஒரு 3 பெரும் அரசியல் சக்திகளை வீழ்த்துகிறார். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி, இன்றைய காலத்துக்கு அதுதான் சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்றைக்கு ஒரு இடைத்தேர்தல் கூட போட்டியிட தயங்குது. 52 ஆண்டுகள்ல இல்லாத தோல்வி. ஆகப்பெரிய அரசியல் கட்சி இன்று அழிவு பாதையில் போகிறதோ என்கிற வேதனையும். அதை சரி செய்வதற்கு தான் செயற்குழு கூட்டுறாங்களோ என்னவோ. அதுதான் இப்ப அவங்க நிறைய நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிப்பவர்களுக்கு இந்த ரத்தத்துல ஊறி போனது திமுக எதிர்ப்புணர்வு. ஆனால் அந்த எதிர்ப்புணர்வு மழுங்கி போயிடுச்சுங்கிறேன். விக்கிரவாண்டியில 65,000 ஓட்டு, 40,000 ஓட்டுக்கு மேல இதுவரைக்கும் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவன் உதயசூரியனுக்கு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த நாடாளுமன்ற தேர்தலில் 1 கோடி பேர் வாக்களிக்கவே போகல. ஒரு அடிக்கடி திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாருல 2 கோடி 6 லட்சம் பேர் இருக்கிறோன்னு. அதில் எவ்வளவு வந்தது? 1 கோடிக்கு குறைவான வாக்குகள் தான் இருக்கு. 1 கோடி பேர் வாக்களிக்கவே போகல. ஒரு அதிருப்தி இருக்கிறது கட்சியில, ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்கிறது தொண்டர்கள் மத்தியில். தலைமையினுடைய போக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னா தலைமைக்கே பாடம் புகட்டுவான் அதிமுக காரங்கிறத 96ல் நம்ம பார்த்தோம். ஒரு மிகப்பெரிய ஆளுமை, மக்கள் செல்வாக்கு, தொண்டர் பலம் உள்ள செல்வி ஜெயலலிதாவையே தோற்கடித்தவன் தான் அதிமுக காரன். அப்படிப்பட்ட ஒரு நிலை இப்போது ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு தீர்வு என்பது பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒன்றிணையணும் அப்படிங்கறதுதான். இல்ல அது ஒண்ணுதான். இல்ல சார், இந்த அவசர செயற்குழுல எந்த மாதிரி எடுக்க போறாரு? இல்ல அது ஒண்ணுதான் தீர்வுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அவங்க வேற நிறைய தீர்வுகள் நினைச்சிருக்கலாம்ல. இப்ப கட்சியில அவங்க ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம், மாவட்ட செயலாளர்களுக்கு அதிகப்படுத்த போறோங்கிறாங்க. அவங்களுக்கு அவருடைய பல விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இது ஒண்ணுதான் இருக்கணும்னு நீங்க எப்படி முடிவு? எந்த தீர்வும் பலனளிக்காது. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒவ்வொரு வாக்கும் வித்தியாசம், ஒவ்வொரு முக்கியம். வெறும் 17 ஓட்டுல கோயம்புத்தூர்ல INTUC வந்த சின்னசாமி தோத்துட்டார். 17 ஓட்டு தான். இங்க கடந்த 2021 தேர்தலில் தியாகராய நகர் தொகுதியில் 137 வாக்குகளில் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார். நீங்க OPS சசிகலாவுக்கு ஊருக்கு 100 பேர் 10 பேர் இருந்து ஒரு தொகுதிக்கு 5000 10,000 ஓட்டு இருந்ததுன்னா இந்த வாக்குகள் அதிமுக வாக்குகள், பாரம்பரியமான அதிமுக வாக்குகள். அதை விட்டுட்டு நாங்க வேற ஆல்டர்னேட்டிவ் பண்றோம்னா வேற ஆல்டர்னேட்டிவ் என்பது பலனளிக்காது, அது வெற்றி பெறாது. நீங்க தொடர்ந்து பிடிவாதமாக யாரும் தேவையில்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா கட்சி மீண்டும் சரிவை நோக்கி தான் போகும். இப்ப இந்த 6 பேர் வலியுறுத்தினாங்கன்னு சொல்றீங்கல்ல, அவங்க இந்த செயற்குழுலயும் வலியுறுத்துவாங்களா? இதை இல்ல வலியுறுத்துவார்கள் என்று நம்பலாம். அதாவது இந்த அவசர செயற்குழு என்பதே எதிர்வருகிற இந்த உள்ளாட்சி தேர்தல், அதை தாண்டி கூட்டுறவு சங்க தேர்தல், 2026 பொது தேர்தல், அது தொடர்பான சில விஷயங்களை தான் பேசுவாங்க. இந்த விஷயத்தை அப்படியே கடந்து போயிடுவாங்கன்னு ஒரு தகவல். இன்னொரு தகவல் நண்பர் கலை சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையுமே பரிசீலிப்பாங்க. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இப்போ இந்த அவசர செயற்குழுவில் ஒரு தீர்மானம், அவர் அடிக்கடி சொல்ற மாதிரி, அவரை சார்ந்து இருக்கிற ஜெயக்குமார் உதயகுமார் சொல்ற மாதிரி, RB உதயகுமார் அவர்கள் சொல்ற மாதிரி, திருமதி சசிகலா, திரு OPS அவர்களை
இணைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. இனி இது தொடர்பாக பொதுவெளிகளில் யாரும் பேச வேண்டாம், அப்படி பேசினா கட்சி நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்மானத்தை கூட அவங்க கொண்டு வரலாம். அப்படியே ஒரு மாதத்துல அவசர பொதுக்குழுன்னு போட்டு இந்த அவசர செயற்குழு நிறைவேற்றிய தீர்மானத்தை அவசர பொதுக்குழுவும் ஏற்று கொண்டு போகலாம். அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் அதிமுகவில் மிகப்பெரிய பிரளயமே உருவாகும். நான் சொல்றேன், செல்வி ஜெயலலிதா 96ல் தோத்த உடனே பல பேர் போட்டி அதிமுகன்னு போனாங்கல்ல. நான் குறிப்பிட்ட ஆளுமை மிக்க, மக்கள் செல்வாக்கு மிக்க, தொண்டர்கள் பரமிக்க செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராகவே ஒரு நிலைப்பாட்டை எடுத்தவன் தான் அதிமுக. ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கும் கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா நான் கருதுறேன். ஏன்னா ஒவ்வொரு தொண்டனும் இந்த கட்சியில ஒவ்வொரு தொண்டனும் ரத்தம் சிந்தி இந்த கட்சிக்காக பாடுபட்டவன். அவனுடைய எண்ணங்கள் உணர்வுகள் என்பது ஒன்றுபட வேண்டும் என்பதான். பல பகுதிகளில் நான் சந்திக்கிற பல நிர்வாகிகள் பல பேர் கரை வேட்டி கட்டிட்டு போக முடியல. நீ எங்க இருக்கிற, ஓபிஎஸ் இருக்கியா, இபிஎஸ் இருக்கியா, சசிகலாட்ட இருக்கியா, தினகரன் இல்லையா, இல்ல தம்பி கேசி பழனிசாமிட்ட இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. எங்க பதில் சொல்ல முடியல. ஒன்று சேருங்கப்பா கட்சி. அப்பதான் நாங்க எம்எல்ஏக்கள் சொல்றாங்க. அந்த சட்டமன்றத்துக்கு வந்திருந்த எம்எல்ஏக்கள் ஒரு 10-20 எம்எல்ஏக்கள் நடைபயிற்சியின் போது நான் பார்த்தவங்க எல்லாம் எப்படியாவது கட்சியை ஒன்று சேருங்க, 2026 நாங்கள் ஓட்டு கேட்டே போக முடியாதுங்கிறாங்க. இந்த எண்ணமும் உணர்வும் இப்போ பரவலா வருகிறது. இதை உள்வாங்கி திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு நல்ல முடிவை எடுத்தால் அதிமுக வெற்றி பாதையில் பயணிக்கும், கூடுதல் வளர்ச்சி வரும். தேர்தலில் திமுக எதிர்த்து வெற்றி பெற கூடுதல் வாய்ப்பு இருக்கு நான் கருதுறேன். இணைய வேண்டும் சொல்றது எல்லாரும் நானும் தான் சொல்றேன். ஆனா எந்த வழியில் இணைகிறது? எடப்பாடி பொதுச் செயலாளர் பதவி விட்டுட்டு இவங்க போவாங்களா? பொதுச் செயலாளர் பதவியை சசிகலாமா இல்ல சார், அவங்க என்ன கேக்குறாங்க, முதல்ல இணையணும்ன்றதை ஏத்துக்கோங்க, அப்புறம் எப்படி இணையதுன்னு பேசிக்கலாம். நீங்க வழி இல்லைன்னு ஒரே ஒரு தீர்வு. திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு இபிஎஸ் அவர்கள், திருமதி வி.கே. சசிகலா இந்த 3 பேருமே அமர்ந்து பேசி தங்களுடைய ஈகோ விட்டு கட்சி முக்கியம், கட்சியினுடைய வளர்ச்சி முக்கியம், தேர்தலில் அதெல்லாம் பேசுறாங்க, பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஆமா, இந்த தரப்புல இருந்துமே பேசுறாங்க. திரு எடப்பாடி தரப்புல இருந்துமே திருமதி சசிகலா ஆதரவாளர்களோடு திரு ஓபிஎஸ் பேசிட்டு இருக்காங்க. அது விரைவில் வெளியில வரும். அதாவது எந்த ஒரு பிரச்சனையுமே ஒரு உடனடி தீர்வு என்பது இல்லை. அது திடீரென ஒருபோது அது வெளிச்சத்துக்கு வரும். இப்ப ஒரு நீர் பூத்த நெருப்பா இருக்கு, விசிறி விட்டா கடந்து எரிய ஆரம்பிச்சிடும். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த குழுவில் என்ன முடிவு எடுக்கலாம்னா, அறிவிப்பு தீர்மானம் போடலாம்னா, நான் சொல்றேன், நீங்க யாரா இருந்தாலும் எடப்பாடி தலைமை ஏற்றுக்கொள்பவர்கள் கட்சிக்குள் வரலாம். அப்படி சொல்லலாம், அப்படி ஒரு தீர்மானம் போடலாம். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். திரு கண்ணன் நிறைவு கருத்து. சிலுவம்பாளையம் பழனிசாமி விரும்பினாலும் சரி, விரும்பலனாலும் சரி, கேசி பழனிசாமி விரும்பினாலும் சரி, விரும்பலனாலும் சரி, அதிமுக ஒருங்கிணைப்பாளரின் தலைமையில் மீண்டும் ஒருங்கிணையும், ஒற்றுமைப்படும். அந்த ஒற்றுமைப்பட்ட ஒருங்கிணைந்த அதிமுக பாஜகவுடன் தான் கூட்டணி வைக்கும். காரணம், எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் நம்மளுடைய பரம்பரை எதிரியான திமுகவை வீழ்த்த வேண்டும். அதனால் பாஜக இல்ல, பாமக இல்ல, பாசிச கருத்தை கூட கொண்டிருக்கிறவர்களையும் சேர்த்து கொண்டு இப்பொழுது திமுகவை வீழ்த்த வேண்டும். அதனால் ஓபிஎஸ் தலைமையில் அதிமுக ஒன்றிணையும், ஒருங்கிணையும். திரு கேசிபி ஒரு வரி சுருக்கமா. அதாவது இந்த பிரச்சனை இப்படியே தான் போகும், இன்னொரு சில மாதங்களுக்கு இதே மாதிரி தான் போகும். உள்ளாட்சி தேர்தலும் நடந்து அதுல களத்தை சந்திக்கிற பொழுது அந்த தேர்தலுக்கு பிறகு இணைய வேண்டும் என்பதை தெருவில் இறங்கி கொடி பிடிக்க, இப்ப திரு துரைக்கருணா சொன்னார் இல்லையா, அந்த போராட்டத்துக்கு அதிமுக தொண்டர்கள் தயாராவாங்க. அப்ப ஓபிஎஸ், இபிஎஸ் எல்லோருமே ஒதுக்கப்பட்டு விடுவார்கள் இந்த தொண்டர்களால. அதனால அதற்கு முன்பு இவர்களாக இணைவது இந்த கட்சிக்கும் நல்லது, அவங்களுக்கு நல்லது. நிறைவா ஏதாவது இருந்தா திரு துரைக்கருணா? இல்ல, நிறைவு கருத்து என்பதும் ஒரு நிறைவான கருத்து என்பது அதுதான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் 3வது பெரிய அரசியல் கட்சி, தமிழகத்தில் ஆகப்பெரிய அரசியல் கட்சி. இது பல கோடிக்கணக்கான 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள், பல லட்சக்கணக்கானவர்கள் ரத்தம் சிந்தி வளர்த்த இந்த கட்சி தொடர்ந்து வெற்றி பாதையில் பயணிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் தங்களுடைய சுயநலத்தை மறந்து கட்சி முக்கியம். திரு எம்ஜிஆர் அவர்கள் தொடக்கத்தில் சொன்னார், 1000 ஆண்டுகளை கடந்தும் இந்த அதிமுக நின்று நிலைத்திருக்கும்,
அண்ணாவின் கொடி பட்டொளி வீசி பறக்கும்னு சொன்னார். அந்த கட்சி 52 ஆண்டுகளில் இந்த சரிவை பின்னடைவை சந்தித்திருப்பது என்பது உள்ளபடியே பலருக்கும் வேதனையாக இருக்கிறது. இதிலிருந்து விடுபடுவதற்கு கட்சியை முன்னணியினர் அனைவருமே அமர்ந்து பேசி ஒரு சரியான முடிவை எடுத்து கட்சியை வெற்றி பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களுடைய எண்ணம். அதை நாம் பிரதிபலிக்கிறோம். தேங்க்யூ சார். திருமணிகண்டன் நிறைவு. அதாவதுமா திரு துரைக்கருணா அவர்கள் வந்து கர்னல் கருணா இல்லை, அவர் உண்மையாலுமே அதிமுக மேல ஒரு மிகச்சிறந்த அனுதாபி, அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லைம்மா. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கம்மா, ராஜா வேஷம் போட்டுக்கிட்டு யாசகம் கேட்க போகக்கூடாதும்பாங்க. நான் துரைக்கருணாட்ட சொல்கிறேன், ஒருத்தர் வந்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடுத்து கேஸ் போடுறாரு, இன்னொருத்தர் நான் தான் ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறாரு, இன்னொருத்தர் நான் தான் பொதுச் செயலாளர் இருக்கிறாரு. நீங்கள் உண்மையாலுமே இந்த கட்சியில் இணையணும்னா கலை சொன்ன மாதிரி அவருடைய தலைமையை ஏற்றுக்கிறதுக்கு முன்னோட்டமாக முதல்ல போட்டிருக்கிற வழக்குகளை முதல்ல வாபஸ் வாங்க. திமுக எடுத்த வாக்குகள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 25, அதிமுக 21. நான் ஒன்று சொல்றேன், 2 மாநில கட்சிகளும் சேர்த்தா இனி 50 தாண்டாது. புதிய பிளேயர்ஸ் திரும்ப கேஸ் போடலாம். அப்ப கோர்ட்ல பாத்துங்க. அந்த நம்பிக்கை இருந்தா நீங்க அந்த அளவு நீங்க பேசுற அளவுக்கு உங்ககிட்ட கட்சி நேத்து வரைக்கும் எளிய மூலமா இருந்தாங்க, எப்படி நம்புவாங்க? அதை தான் சொல்றேன், வெர்டிகலா ஸ்பிளிட் ஆனதா நீங்க கேக்குற கேள்வி. நீங்க நம்பித்தான் வரணும், இந்த கட்சியில பயணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை பண்ணுங்க. உங்களுக்கு இணையா வந்து உட்காந்துட்டு எடப்பாடி பழனிசாமி பேச மாட்டார், உங்களை சேர்த்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாரு. அதுக்கு முதல் முன்னோட்டத்தை நீங்க எடுங்கன்னு சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி உங்களை வந்து கூப்பிடுவாரு, அது ஒண்ணுமா கூட்டணி பலம் தேவைமா. அதுதான் அதிமுக பண்ண பெரும் தவறு. போன தேர்தலில் திரு கலை வேற இது மாறுபடுவாருமா. நான் ஒரு இது சொல்றேமா, அதிமுக தலைமையில் அண்ணாமலை இல்லாத பாஜக, இதனுடைய தனிப்பட்ட கருத்து. பாமக, தேமுதிக, ஐஜேகே, புதிய கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், கிருஷ்ணசாமி சேர்ந்தாலும் மிகப்பெரிய வெற்றியை பெறும். அதிமுக ஓரளவிற்கு தன்னுடைய வாக்கு சதவீதத்தை கூட்ட வேண்டும், கூட்டணியை பலப்படுத்த வேண்டும். 20-26 மக்கள் முடிவு செய்ய போவது. கிருஷ்ணசாமி, ராமதாஸ் இவங்க எல்லாம் சேர்ந்தாலே போதும். கூட்டணி தான் இப்ப அதிமுகவுக்கு பிரச்சனை நான் சொல்றேமா. அவங்க தலையில இருக்கிற கிரீடத்தை எடுத்துட்டு மானியம் எழுந்த மன்னர் அந்த போர்வையை எடுத்துட்டு வந்தாங்கன்னா அதையும் இது பண்ணுவாங்க. ஒண்ணு சொல்லிடுறோமா, 2026 தேர்தல் என்பது 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமியா, திராவிட மாடல் கொடுத்த ஸ்டாலினா அப்படிங்கிறப்ப நிச்சயமா வெற்றி பெறும். அப்ப வந்து சேர்ந்துங்க தம்பிகளா. ஒன்றுபட்ட அதிமுக வலிமையாக இருந்தால் தான் எடப்பாடி பழனிசாமி அவர் கட்சிக்கு யாரு தலைமை ஒன்றுபடுறது அத சொல்லணும்ல. நீங்க கேசிபி சாரி யாரு தலைமையில ஒன்றுபடணுங்க, ஒன்றுபடணும் சொல்லிட்டே இல்ல. அதாவது இன்னொரு மணிகண்டன் சொல்லிட்டே இருக்கலாம். யாரு தலைமையில ஒன்றுபடணும் சொல்லுங்க. கூட்டணி வேணுங்கிறத சொன்னார்னா எடப்பாடி பழனிசாமி மணிகண்டனை கட்சி விட்டு நீக்கிடுவார். அவர் கட்சியில இல்லையே சார், அவர் அண்ணாமலை இல்லாத பாஜக தானே சொன்னாரு. உங்களை மாதிரி நாங்களும் கட்சியில எடப்பாடி பழனிசாமி ஆமான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களா கட்சியில சேர விரும்புறீங்க, நாங்க சேரவே விரும்பல. திருமணிகண்டன் நிறைவா முடிக்கணும். மணிகண்டன் சரி, மணிகண்டன் சரி, இவங்களே ஓபிஎஸ், இவங்களே இபிஎஸ், இவங்க சொல்றதுதான் கட்சி கருத்து. ஓகே, திருமணிகண்டன். தாடிகள் எல்லாம் தாகூர் அல்ல, பழனிசாமி பேர் வச்சவங்க எல்லாம் எடப்பாடி பழனிசாமி இல்ல. நான் சொல்ற கருத்துக்கு நானே பொறுப்பு. அதிமுகவுடைய ஆதரவாளருடைய நான் இதனுடைய கருத்தை அந்த தலைமைக்கு வைக்கிறேன். அதை நிராகரிக்கிறதுக்கோ, அதை மறுத்து பேசுறதுக்கோ, கண்டனம் தெரிவிக்கிறதுக்கோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முழு உரிமை உண்டு. தயவு செஞ்சு நாம தான் தலைவர் நினைச்சு எல்லாம் அதிமுக கமுத்தாதீங்க. தகப்பன் சாமி பழனிசாமி பின்னாடி வந்து சேருங்க, உங்களுக்கு அரசியல் வாழ்வு கிடைக்கும். ஓகே, நன்றி. நிகழ்ச்சியை இந்த தருணத்தில் நிறைவு செய்தாக வேண்டும். 16ஆம் தேதி என்ன நடக்கிறது நம்ம பொறுத்து இந்த பார்ப்போம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கு நன்றி.